அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் தொடர்பான முக்கியமான வினா விடைகள் பார்க்க போறோம். நீங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. திருக்குறள் என்பதனை பிரிக்கும் முறை. திரு கூட்டல் குறள். திருக்குறளின் பாவகை குறள் வெண்பா. திருக்குறளின் பாவகை குறள் வெண்பா. 2 அடிகள் 7 சீர்களால் ஆன குறள் வெண்பாக்களால் ஆனது திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 133. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 133. திருக்குறளில் உள்ள மொத்த குறள்களின் எண்ணிக்கை 1330. திருக்குறளில் உள்ள மொத்த குறள்களின் எண்ணிக்கை 1330. திருக்குறளில் எத்தனை அதிகார பெயர்கள் உடைமை எனும் சொல்லில் அமைந்துள்ளன? ஆன்சர் 10. திருக்குறளில் எத்தனை அதிகார பெயர்கள் உடைமை எனும் சொல்லில் அமைந்துள்ளன? ஆன்சர் 10. அது என்னென்னா அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, உரை உடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினையுடைமை, பண்புடைமை, நாணுடைமை. இந்த 10 அதிகாரங்களுடைய பெயர்களும் உடைமை அப்படிங்கிற சொல்லில் வந்திருக்கு. ஸோ திருக்குறளில் எத்தனை அதிகார பெயர்கள் உடைமை எனும் சொல்லில் அமைந்துள்ளன? 10. திருக்குறள் எந்த நூல் வகையை சார்ந்தது? 11 கீழ்கணக்கு நூல்கள். திருக்குறள் எந்த நூல் வகையை சார்ந்தது? 11 கீழ்கணக்கு நூல்கள். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 38. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 38. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 70. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 70. காமத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 25. காமத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 25. திருக்குறளில் அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் அமைந்துள்ளன? 4 இயல்கள். திருக்குறளில் அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் அமைந்துள்ளன? 4 இயல்கள். பொருட்பாலில் எத்தனை இயல்கள் அமைந்துள்ளன? 3 இயல்கள். பொருட்பாலில் எத்தனை இயல்கள் அமைந்துள்ளன? 3 இயல்கள். காமத்துப்பாலில் எத்தனை இயல்கள் அமைந்துள்ளன? 2 இயல்கள். காமத்துப்பாலில் எத்தனை இயல்கள் அமைந்துள்ளன? 2 இயல்கள். அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் யாவை? பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் யாவை? பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். பொருட்பாலில் உள்ள இயல்கள் யாவை? அரசியல், அங்கவியல், ஒளிபியல். பொருட்பாலில் உள்ள இயல்கள் யாவை? அரசியல், அங்கவியல், ஒளிபியல். காமத்துப்பாலில் உள்ள இயல்கள் யாவை? களவியல், கற்பியல். காமத்துப்பாலில் உள்ள இயல்கள் யாவை? களவியல், கற்பியல். தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் நூல்கள். கம்பராமாயணம், திருக்குறள். தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். திருக்குறள் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட இடம் தஞ்சை. திருக்குறள் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட இடம் தஞ்சை. உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். முப்பால் என குறிப்பிடப்படும் நூல் திருக்குறள். முப்பால் என குறிப்பிடப்படும் நூல் திருக்குறள். வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படுவது திருக்குறள். வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படுவது திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என உலகோரால் பாராட்டப்படும் நூல் திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என உலகோரால் பாராட்டப்படும் நூல் திருக்குறள். மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை திருக்குறள்.
மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை திருக்குறள். உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். முதுமொழி என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். முதுமொழி என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். தெய்வ நூல் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். தெய்வ நூல் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு மற்றொரு பெயர் திருவள்ளுவம். திருக்குறளுக்கு மற்றொரு பெயர் திருவள்ளுவம். பொய்யாமொழி என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். பொய்யாமொழி என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளின் சிறப்பினை உணர்த்த சான்றோர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் சிறப்பினை உணர்த்த சான்றோர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். திருவள்ளுவ மாலை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 55. திருவள்ளுவ மாலை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 55. திருவள்ளுவ மாலையை எத்தனை புலவர்கள் பாடியுள்ளனர்? 53. திருவள்ளுவ மாலையை எத்தனை புலவர்கள் பாடியுள்ளனர்? 53. பழகு தமிழ் சொல்லருமை 4 இதில் 2 என குறிப்பிடப்படுவது திருக்குறள். பழகு தமிழ் சொல்லருமை 4 இதில் 2 என குறிப்பிடப்படுவது திருக்குறள். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வல்லைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரட்பா வரி என கூறியவர் கபிலர். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வல்லைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரட்பா வரி என கூறியவர் கபிலர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். அறத்தான் வருவதே இன்பம் என கூறும் நூல் திருக்குறள். அறத்தான் வருவதே இன்பம் என கூறும் நூல் திருக்குறள். மனத்துக்கண் மாசில நாதல் அறம் என கூறும் நூல் திருக்குறள். மனத்துக்கண் மாசில நாதல் அறம் என கூறும் நூல் திருக்குறள். திருவேறு தெள்ளியராதலும் வேறு எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். திருவேறு தெள்ளியராதலும் வேறு எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல என கூறும் நூல் திருக்குறள். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல என கூறும் நூல் திருக்குறள். ஊழிற் பெருவுல யாவுல என கூறும் நூல் திருக்குறள். ஊழிற் பெருவுல யாவுல என கூறும் நூல் திருக்குறள். அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத் தெரித்த குறள் என கூறியவர் ஔவையார். அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத் தெரித்த குறள் என கூறியவர் ஔவையார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என கூறியவர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என கூறியவர் பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் பாரதிதாசன். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என கூறியவர் பாரதிதாசன். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என கூறியவர் பாரதிதாசன். உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர் கால்டுவெல். உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர் கால்டுவெல். சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்றவர் காந்தியடிகள். சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால்
திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்றவர் காந்தியடிகள். ருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். ருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ள நூல் திருக்குறள். இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ள நூல் திருக்குறள். திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று. அது மன்பதைக்கு உலகுக்கு பொது என கூறியவர் திருவிக. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியது அன்று. அது மன்பதைக்கு உலகுக்கு பொது என கூறியவர் திருவிக. திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்து இருக்காது. திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் எனும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருக்குறள் எத்தனை சீர்களால் அமைந்தது? 7. திருக்குறள் எத்தனை சீர்களால் அமைந்தது? 7. திருக்குறள் எத்தனை அடிகளால் அமைந்தது? 2. திருக்குறள் எத்தனை அடிகளால் அமைந்தது? 2. திருக்குறளை ஜெர்மனில் மொழிபெயர்த்தவர் கிரால். திருக்குறளை ஜெர்மனில் மொழிபெயர்த்தவர் கிரால். திருக்குறளை பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். திருக்குறளை பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் பி.டி. ஜெயின். திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் பி.டி. ஜெயின். திருக்குறளை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. திருக்குறளை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் ஜியு போப், வ.வே.சு. ஐயர், ராஜாஜி. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் ஜியு போப், வ.வே.சு. ஐயர், ராஜாஜி. திருவள்ளுவரின் காலம் கிமு 31. திருவள்ளுவரின் காலம் கிமு 31. நாயனார் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். நாயனார் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். சென்னா போதார் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். சென்னா போதார் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். தேவர் தெய்வ புலவர் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். தேவர் தெய்வ புலவர் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். பெருநாவலர் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். பெருநாவலர் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர் என புகழப்படுபவர் திருவள்ளுவர். பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர் என புகழப்படுபவர் திருவள்ளுவர். மாதானுபங்கி என்பது யாருடைய சிறப்பு பெயர்? திருவள்ளுவர். மாதானுபங்கி என்பது யாருடைய சிறப்பு பெயர்? திருவள்ளுவர். நான்முகனார் என குறிப்பிடப்படுபவர் திருவள்ளுவர். நான்முகனார் என குறிப்பிடப்படுபவர் திருவள்ளுவர். திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர் யாவர்? தருமர், தாமதத்தர், பரிதி, திருமலையர், பரிப்பெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர் யாவர்? தருமர், தாமதத்தர், பரிதி, திருமலையர், பரிப்பெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். திருக்குறள் உரை நூல்களிலேயே சிறந்த உரையாக கருதப்படுவது பரிமேலழகர் உரை. திருக்குறள் உரை நூல்களிலேயே சிறந்த உரையாக கருதப்படுவது பரிமேலழகர் உரை. திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் முந்தியவர் தருமர். திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் முந்தியவர் தருமர். திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் பிந்தியவர் பரிமேலழகர். திருக்குறளுக்கு உரை எழுதியவருள்
காலத்தால் பிந்தியவர் பரிமேல் அழகர். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? 7. திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? 7. அதாவது ஒவ்வொரு குறளிலும் சீர்களின் எண்ணிக்கை 7 இருக்கும். அதே மாதிரி திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. இந்த 133ல் இருக்கிற இலக்கங்கள், அதாவது 1, 3, 3, இந்த 3 எண்ணையும் கூட்டும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 7. அதே போலதான் திருக்குறளில் இருக்கிற மொத்த குறட்பாக்களின் எண்ணிக்கை 1330. இதில் இருக்கிற 4 இலக்கங்கள் 1, 3, 3, 0, இந்த 4 இலக்கங்களையும் கூட்டும்போது உங்களுக்கு கிடைக்கிற விடை 7. ஸோ திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது. திருக்குறளில் 7 எனும் எண் பெயர் எத்தனை குறட்பாக்களில் உள்ளது? 8. திருக்குறளில் 7 எனும் எண் பெயர் எத்தனை குறட்பாக்களில் உள்ளது? 8 குறட்பாக்களில் உள்ளது. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சிப் பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சிப் பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி விதை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி விதை. திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் பனை மூங்கில். திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் பனை மூங்கில். திருக்குறளில் எந்த முக்கிய சொல் பயன்படுத்தப்படவில்லை? தமிழ். திருக்குறளில் எந்த முக்கிய சொல் பயன்படுத்தப்படவில்லை? தமிழ். திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 42,194. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 42,194. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247. எத்தனை எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை? 37. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247. எத்தனை எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை? 37. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது? ஔ. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது? ஔ. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள் 380. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள் 380. திருக்குறள் பொருட்பாலில் உள்ள குறட்பாக்கள் 700. திருக்குறள் பொருட்பாலில் உள்ள குறட்பாக்கள் 700. திருக்குறள் காமத்து பாலில் உள்ள குறட்பாக்கள் 250. திருக்குறள் காமத்து பாலில் உள்ள குறட்பாக்கள் 250. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. அதாவது முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, அது ஆ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும். எனவே அகரத்தில் தொடங்கி கடைசி குறள் என்னன்னா, ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின், இன்னில முடியுது. ஸோ நகரத்தில் முடிகிறது. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து நீ. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து நீ. திருக்குறளில் நீ என்னும் எழுத்து எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? 1705. திருக்குறளில் நீ என்னும் எழுத்து எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? 1705. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை முறை வந்துள்ளது? 7 முறை. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை முறை வந்துள்ளது? 7 முறை. கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தெரித்த குறள் என கூறியவர் இடைக்காடனார். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தெரித்த குறள் என கூறியவர் இடைக்காடனார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி வகுத்து காட்டிய புலவர் திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி வகுத்து காட்டிய புலவர் திருவள்ளுவர். தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் திருக்குறள். தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் திருக்குறள்.